வணக்கம். நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் எப்படி நாங்கள் தேங்காய் எண்ணெய் எடுப்போங்கிறத சொல்கிறேன். இது ஒரு 30லேருந்து ஒரு 35 தேங்காய் வரைக்கும் இருக்கும். எங்கள் வீட்டில் சமையலுக்கு போக மீதி உள்ள தேங்காய் எல்லாத்தையும் இந்த மாதிரி உடைச்சி நாங்கள் வெயிலில் காய வைப்போம். இது ஒரு நாள் காய வச்சது. இது கொஞ்சம் இழக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஒரு 2 நாள் காய போட்டோன்னா இதை ஈஸியாக இந்த தேங்காவை இலக்கி எடுத்துடலாம். ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி எல்லா சைடும் இலக்கி விட்டுட்டோன்னா ஈஸியாக நமக்கு அந்த தேங்காய் சிரட்டையிலேருந்து வந்துடும். இந்த மாதிரி எல்லா தேங்காவையும் இப்படி இலக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த தேங்காவை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணணும். கொஞ்சம் நைஸான பீசஸாக கட் பண்ணணும். கொஞ்சம் ஒரு 3-4 பேர் கட் பண்ணோன்னா சீக்கிரமாக பண்ணி முடிச்சிடலாம். அப்புறமா கட் பண்ண தேங்காய் பீசஸ் எல்லாத்தையும் வெயிலில் நல்லா காய வைக்கணும். நல்லா வெயில் இருந்துன்னா ஒரு 3 நாள் காய வச்சா போதும். இந்த மாதிரி தேங்காய் தனித்தனியாக அந்த மாதிரி இருக்கவே எல்லாம் சேர்ந்து இருக்காமல் தனித்தனியாக இருக்கிற மாதிரி காய போட்டோன்னா நமக்கு சீக்கிரமாக தேங்காய் காஞ்சி கிடைக்கும். அதே போல் இந்த மாதிரி உடையணும். தேங்காய் பீசஸ் நம்ம இப்படி உடைச்சி பார்த்தோம்னா உடையணும். அப்படி உடஞ்சிச்சின்னா நல்லா காஞ்சிருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி தேங்காய் பிஞ்சு வரக்கூடாது. நம்ம உடைச்சி பார்த்தோன்னா நல்லா உடையணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு தேங்காய் காஞ்சி கிடச்சிச்சின்னு அர்த்தம். அதே போல் நம்ம இந்த காஞ்ச தேங்காவை நம்ம தேங்காய் சாப்பிடும்போது இனிப்பு ஒரு டேஸ்ட் இருக்கும்ல, இந்த காஞ்ச தேங்காய் சாப்பிடும்போது அந்த இனிப்பு டேஸ்ட் எதுவுமே இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா தேங்காய் எண்ணெய் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். காஞ்ச தேங்காவை மில்லில் கொண்டு போய் கொடுத்தா அவங்க எண்ணெய் ஆட்டி கொடுத்துருவாங்க. இங்கே மெஷின் யூஸ் பண்ணுறாங்க தேங்காய் எண்ணெய், அதனால சீக்கிரமாக எடுத்துடலாம். இங்கே தேங்காவை ஒரு வாட்டி போட்டு எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு 2 வாட்டி அந்த புண்ணாக்கை போட்டு தேங்காய் எண்ணெய் வரது வரைக்கும் ஆட்டி எடுக்கிறாங்க. இங்கே தேங்காய் கூட கருப்பட்டி போட்டு ஆட்டலை. சில மில்லில் கருப்பட்டி இல்லைன்னா ஏலக்காய் போட்டு ஆட்டுவாங்க. கருப்பட்டி போட்டு ஆட்டும்போது தேங்காய் எண்ணெய் சீக்கிரமாக காம்பி போகாது, ரொம்ப நாள் யூஸ் பண்ணலாம். ஏலக்காய் போடும்போது அந்த ஸ்மெல் அந்த தேங்காய் எண்ணெயோட ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் ஆட்டி முடித்ததும் நமக்கு இவ்வளோ எண்ணெய் கிடச்சிருக்கு. கொஞ்சம் ப்ரௌன் கலரில் இருக்குது. ஈவினிங் நாங்கள் எண்ணெய் ஆட்டி எடுத்தோம். அப்போ தான் ப்ரௌன் கலரில் இருந்துச்சு. இது அடுத்த நாள் காலையிலே நல்லா ஃபில்டர் ஆகிருக்கு, நல்லா செரிமெண்ட் ஆகிருக்கு. இனி இதை ஒரு பாத்திரத்தில், ஒரு சில்வர் பாத்திரத்துலையோ எதுலையாவது ஊற்றி நம்ம இதை ஒரு 2 நாள் வெயிலில் நல்லா காய வைக்கணும். தேங்காய் எண்ணெயை 2 நாள் இப்படி வெயிலில் காய வைக்கும்போது அது நல்லா ஃபில்டர் ஆகிய கிடைக்கும். அதுவும் இல்லாமல் சீக்கிரமாக கெட்டும் போகாது. 2 நாள் தேங்காய் எண்ணெயை வெயிலில் காய வச்சு எடுத்தாச்சு. இப்போவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மண்டியெல்லாம் கீழே செட்டில் ஆகிருக்கிறது தெரியும். நல்ல அந்த பச்சை வாசனைலாம் போய் வெயிலில் நல்லா காஞ்சு நல்லா இருக்குது. நமக்கு பியூரான கோகோனட் ஆயில் வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. இதை நம்ம ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஊற்றி பார்க்கலாம். எவ்வளோ கிளியராக இருக்குதுன்னு பார்க்கலாம். நல்லா வாசனையாகவும் இருக்குது. நல்ல பியூரான கோகோனட் ஆயில் நம்ம ரெடி பண்ணியாச்சு. நம்ம வீட்டிலே விளைஞ்ச தேங்காவை வெட்டி காய போட்டு மில்லில் கொடுத்து நம்ம தேங்காய் எண்ணெய் எடுத்தோன்னா நமக்கு வீட்டுக்கு தேவையான தேங்காய் எண்ணெய் நமக்கு கிடைக்கும். இது ஒரு 3.5 லிட்டர் எண்ணெய் கிடச்சிருக்கு. இந்த 35 தேங்காயிலிருந்து நமக்கு வீட்டுக்கு தேவையான எண்ணெய் நம்மளே ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாம். கோகோனட் ஆயிலில் நல்ல குட் கொலஸ்ட்ரால் இருக்குது. அதனால் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணலாம். நாங்கள் சமையலுக்கும் அதுக்கப்புறமா தலைக்கு தேய்க்கிற எண்ணெய், அப்புறம் உடம்புக்கு தேய்க்கிற எண்ணெய் எல்லாமே இந்த எண்ணெயிலேருந்து தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். எண்ணெய் சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்க ஒரு துண்டு கருப்பட்டியை இந்த எண்ணெய்க்குள்ளே போட்டு வச்சிடலாம். எண்ணெய் சீக்கிரமாக காம்பி போகாது. அப்படி இல்லைன்னா தேவையான அளவு எண்ணெய் மட்டும் எடுத்து வச்சுட்டு மீதியை நம்ம ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஊர் எண்ணெய்களை பயன்படுத்தி ஆரோக்கியமாக வாழ்வோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.